இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற துளாராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் நடைபெற போகுது. அதாவது நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பணவரவு, தொழில் முன்னேற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்குமா இல்லையா, சொந்த வீடு வாங்குகிற யோகம் அல்லது புதிய வாகனம் வாங்குகிற அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா, குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவில் அன்பு ஏற்படுமா இல்லையாங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் லாபம் எப்படி இருக்கும், புதிய முதலீடு செய்கிறதுக்கு இது நல்ல காலமாக இல்லையா, மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியும் போட்டித் தேர்வில் சாதகமான பலன் இருக்கா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அமாவாசைக்கு அப்புறம் ஏற்பட போகிற திடீர் செலவை எப்படி சமாளிக்கிறது, உடல் நலம், நிதிநிலை மற்றும் குடும்ப வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். துளாராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் மிதமான ஆனால் நிலையான வளர்ச்சி இருக்கும். அதாவது வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்காது. எந்த வேலையும் பொறுமையோடு செஞ்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். குடும்பத்தினர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பொறுப்புகள் அதிகரிக்கும். அதனால் மன அழுத்தம், அதாவது டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் முடிவெடுக்காமல் நிதானமாக செயல்படணும். முக்கிய அறிவுரை என்னென்னா, தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். பண விஷயத்தில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. சமநிலையான மற்றும் சிந்தனையான முடிவு எடுத்திங்கன்னா இந்த காலத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்து காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை. இந்த மாதம் உறவுகளுக்கு மிகவும் நல்ல நிலையில் இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் அதிகரிக்கும், சண்டை குறையும், ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பாங்க. பெற்றோர் மற்றும் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். அதாவது குடும்பத்தில் இருந்த சண்டையெல்லாம் தீர்ந்து அமைதியான சூழ்நிலை நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிதிநிலை, பணவரவு மெதுவாக தான் அதிகரிக்கும். அதாவது மெதுவான வருமானம் இருக்கும். பழைய நிலுவைத் தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனை குறையலாம். ஆனால் தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்திக்கணும். ஆபத்தான முதலீடை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பட்ஜெட் போட்டு செலவு செஞ்சிங்கன்னா சேமிப்பு அதிகரிக்கும். தொழில் வேலை செய்கிறவங்களுக்கு இது சவாலான ஆனால் முன்னேற்றம் தரும் காலமாக தான் இருக்கும். அதாவது பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்தில் தாமதம் இருக்கும். ஆனால் இறுதியில் நல்ல முடிவு தான் இருக்கும். வேலை பாதுகாப்பாக இருக்கும். புதிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க திறமையால் அதை சமாளிச்சிருவீங்க. வியாபாரிகளுக்கு விற்பனை மெதுவாக உயரும். வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. ஆனால் புதிய கிளைகள் திறக்க வேண்டாம். பெரிய முதலீடை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பழைய வாடிக்கையாளர்களை பாதுகாக்க வேணும். அதாவது நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக கொடுக்கலன்னா பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடல் நலம், ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக தான் இருக்கும். ஆனால் டிப்ரெஷன், தலைவலி, செரிமான கோளாறு போன்ற சிறிய பிரச்சனை வரலாம். அதனால் நல்ல தூக்கம், சத்தான உணவு, அதிக தண்ணீர் குடிக்கணும். தினசரி நடைபயிற்சி இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உடல் நலத்தை சீராக பார்த்துக்கலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வெற்றி பெறுறதுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகும். அடுத்து ஆணி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதத்தோட தொடக்கத்தில் திடீர் செலவு, மனக்குழப்பம், சிறிய தடை இருக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். வணிக பயணங்களை லாபம் தரும். புதிய வருமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். உழைப்புக்கேற்ற பலன் இருக்கும். முதலீடு செய்கிறப்ப நிபுணர் ஆலோசனை கிடைச்சி நல்ல லாபம் பெறுவீங்க. மொத்தத்தில் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, பணவரவு, மெதுவான முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, வியாபாரத்தில் நிலையான லாபம், மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் உங்களுக்கு சிறிய கவனம் தேவை. அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் பொறுமை, திட்டமிடல், நிதானம் மற்றும் சுய கட்டுப்பாடு ஆகிய 4கையும் கடைபிடிச்சிங்கன்னா அமாவாசைக்கு அப்புறம் வெற்றிகரமான காலமாக மாற்ற முடியும். அடுத்து என்னென்ன தொல்லை நீங்குன்னா, நீண்ட நாளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு வந்தவங்க படிப்படியாக குறைய தொடங்கிடுவாங்க. அதாவது உங்களுக்கு தொல்லை கொடுக்கறத நிறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டாக மனதில் இருந்த கவலை குறையும் மற்றும் தடை ஒன்றொன்னா விலகும். உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக தான் இது உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் கொடுத்தல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேச்சிலும் நிதானத்தோடு செயல்பட்டிங்கன்னா தேவையற்ற சிக்கலையும் மனக்கசப்பையும் எளிதாக தவிர்க்க முடியும். அதனால் பேசுகிற வார்த்தையில் மட்டும் கவனத்தை கூடுதலாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பலருக்கு சொந்த வீடு வாங்குற யோகம், புதிய வீடு கட்டுற வாய்ப்பு, புதிய வாகனம் வாங்குற அதிர்ஷ்டம் மற்றும் தான தர்மத்தில் ஈடுபடுற பாக்கியம் கிடைக்கலாம். இது அனைத்தையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளிக்கும். ஆக மொத்தத்தில் இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் துளாராசிக்காரங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம், நிலையான வளர்ச்சி மற்றும் புதிய வாய்ப்பு வழங்குற மாதமாக தான் இருக்கும். அதாவது காலமாக தான் இருக்கும். தொடக்கத்தில் சில சவால், எதிர்பாராத செலவு மற்றும் வேலைப்பளு இருந்தாலும் பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செயல்பட்டிங்கன்னா
அவற்றை எளிதாக சமாளிக்க முடியும். தொழில், வியாபாரம் மற்றும் நிதி நிலையில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தின் ஆதரவு, நண்பர்களோட ஒத்துழைப்பு மற்றும் உங்களோட கடின உழைப்பு இந்த மாதத்தோட மிகப்பெரிய பலமாக இருக்கும். சனி பகவானோட அருளால் நீண்ட நாளாக இருந்த சில பிரச்சனை தீர்ந்து உழைப்புக்கேற்ற அங்கீகாரமும் லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு, உடல் நலம் மற்றும் நிதி தொடர்பான முடிவில் கூடுதல் கவனம் செலுத்தணும். தேவையற்ற வாக்குவாதம், உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் மற்றும் ஆபத்தான முதலீடை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒழுக்கமான வாழ்க்கை முறை, சரியான திட்டமிடல் மற்றும் வார்த்தையில் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.